Good morning friends, this is government exam model question channel. இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா பாலிட்டியில் வந்துட்டு நம்ம லக்ஷ்மிகாந்த் புக்ஸை வந்துட்டு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வெர்ஷனில் வந்து பார்க்க போகிறோம். லக்ஷ்மிகாந்தோட புக்கை வந்துட்டு போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து நம்ம போடுறோம். இது இன் அடிஷன் டு polity that we are going to get from 11th, 12th and 6th to 10th and NCERT books இல்லாமல் exclusively for candidates who are preparing for UPSC exams. உங்களோட ரெக்வெஸ்ட்காக we have started this. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இந்தியன் பாலிட்டி. அதில் வந்து பார்ட் 1. ஸோ வாட் இஸ் திஸ் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்னா எப்படி வந்து கான்ஸ்டியூஷன். ஸோ இந்தியன் பாலிட்டினா ஃபஸ்ட்டு we must not go into what parts or schedule or anything and we should not start reading from that. எப்படி வந்து கான்ஸ்டியூஷன் வந்து டிரைவ் ஆச்சு, அந்த கான்ஸ்டியூஷன் வந்து எப்படி டெவலப் பண்ணாங்க, எங்கேருந்து டெவலப் பண்ணாங்க அப்படிங்கிறதோட பேக்ரவுண்ட் we have to analyze the background of this. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 to 3 வீடியோஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் அப்படியே அந்த புக்கில் இருக்க கண்டென்ட் ப்ளஸ் வந்துட்டு you will have all topics, all points related to that particular topic in a video. லக்ஷ்மிகாந்த் ப்ளஸ் இன்னும் நிறைய ஆத்தர்ஸோட புக்ஸை நாங்கள் கம்பைன் பண்ணி தான் we are giving you. ஸோ ஃபஸ்ட் பார்க்கலாம் ஓவர்வியூ ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ கான்ஸ்டியூஷன் வரதுக்கு முக்கியமான விஷயம் எதுனா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் முக்கியமான ரீசனாக இருந்திருப்பாங்க கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இட் வாஸ் போர்ச்சுகீஸ் ஹூ கேம் ஃபர்ஸ்ட். ஆனால் லாஸ்ட்டில் த பீப்புள் ஹூ ஹவ் லெஃப்ட் அட் த டைம் ஆஃப் 1947 இஸ் ஒன்லி திஸ் பீப்புள், இங்கிலீஷ் பீப்புள். அவங்க தான் வந்து கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ் போட்டிருப்பாங்க. ஸோ வில் ஹாவ் சம் நோட்ஸ் ஆன் தட். Spanish Armada 1588. Anglo-Spanish War. Britain defeated Spanish and acquired permission to travel to Indian Ocean. So this people was conquering English people were conquering with this Spanish people, and they had a fight in Anglo-Spanish War. And the warla Spanish Armada அந்த ஷிப் வந்து இவங்க வந்து டிஃபீட் பண்ணிடுறாங்க. அந்த ஷிப்பை வந்து டிஃபீட் பண்ணி இவங்க இது பண்ணுறதுனால இவங்க வந்துட்டு இவங்க கண்ட்ரியில், அதாவது பிரிட்டனில் வந்துட்டு தேர் ஆஸ்கிங் ஃபார் பெர்மிஷன் to go and sail in Indian Ocean. நாங்கள் வந்து வின் பண்ணுறோம். ஸோ வில் go over and sail in Indian Ocean. On 31st December 1600, Queen Elizabeth I signed royal charter to George Earl Cumberland and 215 knights to travel. ஸோ அவங்க வந்து அங்கே போய் அப்ளை பண்ணுறாங்க. இப்போ 31st December 1600 வந்துட்டு Queen Elizabeth I is giving an assent. ஓகே, அதுக்கு வந்துட்டு who is going to captain the ship அப்படின்னு பார்த்தீங்கன்னா Earl Cumberland along with 215 knights. And this board has 1 Governor General and 24 board of directors. You'll know they'll come to Cape of Good Hope and then they'll be traveling from there. ஸோ இவங்கெல்லாம் வந்துடுறாங்க. சென்ட்ரலி வில் ஹாவ் சம் ஹிஸ்ட்ரி தட் வி ஹவ் லெஃப்ட் அவுட் ஹியர். ஒன்லி ரிலேட்டட் டு திஸ் கான்ஸ்டியூஷன் வி ஹவ் கிவன் திஸ் இன் 1765. அதாவது ஆஃப்டர் 57 is Battle of Plassey and 64 is Battle of Buxar. These 2 battles are very important for English as this has made them to expand their territorial expansion. டெரிட்டரியை வந்துட்டு அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு, அவங்களோட பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எலாபரேட் பண்ணுறதுக்கு it was a place for them here. So 1765 they have acquired Diwani rights for collecting revenue and giving justice in the area like Bengal, Bihar and Orissa. அப்போ வந்து that people have got a lot of money from this foreign company, the East India Company, and so in order as they have not paid that, these Indian kings have given them their rights to collect their revenue like taxes or whatever it is from there. You would have learned in your history like they were given a 4th of 5 out of 5 they would have given them 4 percentage of what they have earned. So இதெல்லாமே பண்ணியிருப்பாங்க. So in 1765 the rights of Diwani of Bengal, Bihar and Orissa was given to English. November 1, 1858, after Sepoy Mutiny, the British Crown cancelled charters and ruled directly until August 15, 1947. And this charter is called as Magna Carta of India. அதாவது 1857 வரைக்கும் வந்து யார் ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிங்கிற பேரில் ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. 1857 வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிப்பாய் கழகம் இருக்கும் இல்லையா, அது நடக்கும். ஸோ இதை பார்த்த உடனே ஏன்னா டாக்டர் ஆஃப் லேப்ஸ்னால தான் அது நடக்கும். ஸோ இதை வந்து அங்கே பிரிட்டிஷ் க்ரௌனுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. உடனே வந்துட்டு மேடம் விக்டோரியா குவீன் விக்டோரியா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வில் சே ஓகே வில் கேன்சல் ஆல் திஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி and will rule directly under the control of British அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ 1858 November 1 வந்துட்டு in Allahabad this Lord Canning would be reading a big charter like what all reformations has been done, and this was done on November 1, 1858, and this is called as Magna Carta of India, Mahasasanam. ஸோ இதெல்லாம் முடிஞ்சிடும். தென் படிப்படியாக
this government, British government will be starting to say that okay, நம்ம அதுக்குள்ள 1885ல பார்த்தீங்கன்னா we'll have this Indian National Congress being framed by A.O. Hume, and அதில் வந்து நிறைய பேர் வருவாங்க. they'll start asking for a new constitution, freedom India, like they'll have so many obligations. ஸோ அந்த மாதிரி வந்தப்போ தான் in 1934 M.N. Roy, who was one of the person of communist movement, would have proposed that okay, why to go and border like this, we'll frame a constitution. 1928ல Motilal Nehru would have formed a constitution. அவர் வந்துட்டு they would challenge him, if you can you just write your constitution. So he would have written it. So the base பண்ணி 1934 again this M.N. Roy would have suggested okay, we'll frame a constitution for our own country ன்னு சொல்லி would have suggested it. So Constitution Assembly formed in 1946, and on January 26, 1950, the Constitution came into being. So temporary Constitution Assembly, like September 2, 1946, like temporary Indian Constitution Assembly would have formed, and they would have after August 15, 1947, they would have got this freedom. அதுக்கப்புறம் August 29, 1947லாம் they'll form a particular department under the headship of Ambedkar to frame a constitution. So அதை அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி they would have completed by November 26, 1949, which is called as Constitution Day. இன்னைக்கு November 26. November 26 would be called as Constitution Day. அதுக்கப்புறம் in January 26 alone they would have accepted this as, and it would be coming, it would be into the enforcement. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி வந்திருப்பாங்க, என்ன பண்ணியிருப்பாங்க. 1765 தான் உங்களுக்கு திவானி ரைட்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ ராபர்ட் கிளைவ் இருந்திருப்பார் இல்லையா, ஸோ ஹீரோ ஆஃப் ஆர்காட். ஸோ அதுலேருந்து அப்படியே அப்புறம் 1858 அந்த சார்ட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார்ட்டர், அப்படியே அவங்க வந்து ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு company rule. So when all these English people came into India, அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்குன்னு லைக் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி would be ruling this. இவங்களுக்குன்னு சொல்லி எந்த ஒரு ப்ரொசீஜர்ஸ், they'll not having any procedure, they'll not have any procedures to be followed. ஸோ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, these people would have reported to British Parliament stating that we are in debt, we need money, like we are in loss. So this Warren Hastings would be coming as general of governor of Bengal. ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கம்பெனி ரூல்ஸ் 1773 to 1858 வந்து இந்த வீடியோவில் இருக்கும். ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. ஸோ ரெகுலேட்டிங் ஆக்ட்னா உங்களுக்கு தெரியும், ஒழுங்குமுறை சட்டம். இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு ரெகுலேட் அஃபேர்ஸ் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா வாஸ் ஃபார்ம்டு. Governor of Bengal is called as Governor General of Bengal. An executive council of 4 members to assist governor was created. The first Governor General was Lord Warren Hastings. Governor General had control of Madras and Bombay, and they have established Supreme Court in Calcutta in 1774 with 1 Chief Justice and 3 other judges. No private trades or bribes or gifts are accepted. Court of Directors controlled military and all affairs of India. So regulating act, this would help you in writing mains as well as in any exam that you go for mains like UPSC, SSC, whatever it is. So regulating act now, what you have to remember is it was implemented in 1773. The first thing that they have done is they've cancelled East India Company, and they would say that we are going to frame some affairs, regulations for East India Company. They would create a central administration like controlling all the places from a single place, and they would call Governor of Bengal as Governor General of Bengal, and they will form a council with 4 members. அதுக்கப்புறம் the first Governor General of Bengal would be Warren Hastings, and this governor would have the control of Bombay and Madras, and Supreme Court was established in Calcutta. First Supreme Court Calcutta la da they would have established in 1774, and it would have 1 Chief Justice and 3 other judges. So they would say that no private trades must be engaged by East India Company, they should not accept bribes, they should not accept gifts from the local Indian people. அதுக்கப்புறம் these people, Court of Directors, would have control over military and all other affairs of India. Governor General would have a chief dominance over other thing. அதான் என்ன சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு Pitt's India Act 1784. ஸோ ரெகுலேட்டிங் ஆக்ட் வந்து 1773. அதுக்கப்புறம் Pitt's India Act, like in regulating act they'll have lots of defects, and that would be rectified in Pitt's India Act in 1784. And at that time the president would be Young Pitt. So under his name it would be named as Pitt's India Act. It is passed to rectify the defects of Regulating Act 1773. In 1781, Act of Settlement was passed by British Parliament to amend Regulating Act. So in 1781 only this Pitt's India Act is called as Act of Settlement, because they have to settle few regulations, few problems that had been in regulating act. அது கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்திருக்கும், அதை சால்வ் பண்ணுறதுக்காக அதை ரெகுலேட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 1781லே பாஸ் பண்ணியிருப்பாங்க.
board of control was created to manage the political affairs and empowered. So they have created a board called board of control. முன்ன வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலாக ஒரு இது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் கொண்டு வந்திருப்பாங்க. அதில் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், இது வந்து போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். இது வந்து 6 பேர் இருந்திருப்பாங்க. கவர்னர் ஜெனரல் கவுன்சில் இஸ் ரெடியூஸ்டு. அதில் வந்து கவர்னர் ஜெனரல் வந்து 4 பேர் இருந்திருப்பாங்களா. ஹியர் இட் வில் பி 3, குறைச்சிருப்பாங்க. அண்ட் கல்கட்டா became the capital of British possessions in India. Territories under British control is called as British possessions in India. ஸோ எல்லாமே வந்து British possessions in Indiaன்னு சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. And main thing, this board of control would dominate this executive council and governor. அதான் பெரிய ப்ராப்ளமாக இருந்திருக்கும். ஸோ பிட்ஸ் இந்தியா ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1784. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. they'll give you only this when was Pitt's India Act was passed, இல்லை what was the main concept of Pitt's India, இல்லை write a notes on Pitt's India Act, அது மாதிரி கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டர் ஆக்ட் 1793. ஸோ ஃபர்ஸ்ட் இட் இஸ் ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773, then or 1772 or 1773, then Pitt's India Act 1784, Charter Act 1793. It continued companies' monopoly trade for next 20 years. These Council Act or Charter Act would be for 20 years because they would get permission from British Parliament stating to continue their process for next 20 years. அது மாதிரி permission வாங்கினால தான் ஒரு வாட்டி ஆக்ட்ஸ் வந்திருக்கும். The company was granted the authority to grant licenses to individuals and company employees to carry on trade in India. So East India Company got rights like they can give license for even individual or a company employee to start their own business in India. This was known as privilege or country trade. This led to shipments of opium into China. So because of this 1793 charter, they started cultivating opium here, and they have started they have exported this to China. This act separated the revenue administration, judiciary functions of the company, leading to the disappearance of Mal Adalats, revenue courts. So this which act separated revenue and judiciary at first time, it is 1793 Charter Act. So you will have this article 50 will separate judiciary and administrative functions. இது வந்துட்டு they are dividing revenue and judiciary functions. சரியா? Next வந்து 1813, the Charter Act of 1813 passed by British Parliament renewed the East India Company Charter for another 20 years. This is also called the East India Company Act 1813. இது வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா East India Company Act 1813 சொல்கிறாங்க. For the first time, the constitutional position of British Indian territories was mentioned. ஃபஸ்ட்டு நம்ம பிரிட்டிஷ் இந்தியன் டெரிட்டரிஸில் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் கொண்டு வரலாம்னு சொல்கிறாங்க. The missionaries came to India and engaged in religious works. The missionaries were successful in getting the appointment of a bishop for British India with his headquarters at Calcutta and the provisions of the act. ஸோ இந்த மிஷனரிஸ் வந்து இந்தியாவுக்கு வருது and they've engaged in religious work. The missionaries were successful in getting the appointment of a bishop for British India with his headquarters at Calcutta and the provisions of the act. They've started spreading their religion here. மதத்தை வந்து பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. The act provided for a financial grant towards the revival of Indian literature and promotion of science. The company gave rupees 1 lakh for educational upliftment in India. 1 லட்ச ரூபாய் வந்து எஜுகேஷனுக்காக கொடுக்குறாங்க. அப்படியே ஸ்னிப்பட்டாக சொல்கிறேன் கேளுங்க. 20 years 1813 20 years திரும்ப கொண்டு வராங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆக்ட்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பிரிட்டிஷ் இந்தியன் டெரிட்டரிஸ்லாம் வந்துட்டு கான்ஸ்டியூஷன் பொசிஷன் வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து ரிலீஜியஸ் ஒர்க் கேரி பண்ணலான்னு சொல்கிறாங்க. அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா கல்கட்டாவில் இருக்குது. அப்புறம் இந்தியன் லிட்ரேச்சர் ரிவைவ் பண்ணுறதுக்காகவும் எஜுகேஷன் ரிவைவ் பண்ணுறதுக்காகவும் 1 lakh வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போது 1813 லைஃப் யூ ஹேவ் டேக் நோட்ஸ் ஓவர் இட். நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் 1833. This act was passed to renew East India Company's charter for next 20 years. After 20 years, I would have said first 20 years when they would have renewed their charters. It is also called as Government of India Act 1833 or the Saint Helena Act 1833. So this act is called as Government of India Act 1833 or Saint Helena Act 1833. Governor General of Bengal was called as Governor General of India, and Lord William Benning was the first Governor General of India. So first 1773 la what we have seen Governor of Bengal was called as Governor General of Bengal. அது வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ். இங்கே வந்துட்டு Governor General of Bengal is called as Governor General of India. அது யார் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பென்னிக் தான் வந்து ஃபஸ்ட் வராரு. The Governor General Council was of 4 members and Governor General had all legislative powers. The laws made under the previous acts are called as regulations, while laws made under this act were called as acts.
அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிற 1773, 1784, 1813, 1793லாம் இருந்துச்சு இல்லையா, இது எல்லாமே வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா ரெகுலேஷன்ஸ்னு சொல்கிறாங்க, ரெகுலேட்டிங் ஆக்ட். ஆனால் இதுக்கு மேலே வரது எல்லாமே ஆக்ட்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க, சட்டம். An Indian Law Commission was formed with Lord Macaulay as a chairman to codify all Indian law. So they wanted a proper law system to be enacted in India. அதனால ஒரு law commission ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதோட ஹெட் யாராக இருக்காரு? லார்ட் மெக்கலே இருக்காரு. The British Parliament abolished slavery in Britain on August 1833. ஸோ பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா அந்த ஸ்லேவரியை வந்து அபாலிஷ் பண்ணியிருக்கோம் 1833 எல்லா பிரிட்டிஷ் பொசிஷன்ஸில். ஆனால் ஸ்லேவரி இருந்துகிட்டே தான் இருந்திருக்கும். பட் they would have officially announced that we are ending the slavery. It provided that the company's territories in India were held by its interest for His Majesty, his heirs and his successors. அதாவது the company territories in India for who was ruling here and their upcoming generation, and அதுக்கப்புறம் வரவங்க எல்லாத்துக்குமே தான் அப்படி சொல்கிறாங்க பிரிட்டிஷில் இருக்கவங்களுக்கு. The Charter of Act of 1833 attempted to introduce a system of open competition for civil service exam. And the Indians should not be debarred from holding any place, office and employment in the company. இதுதான் ஃபஸ்ட்டு எந்த ஆக்ட் வந்துட்டு ஓப்பன் காம்படிஷன் எக்ஸாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா 1833 ஆக்ட் ரொம்ப முக்கியம். 1813 ஆக்டில் 1 lakh ஞாபகம் வச்சுக்கோங்க. 1833 பார்த்தீங்கன்னா அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. என்ன அபாலிஷ் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்லேவரி அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. வில்லியம் பென்டிங்கை வந்துட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் காம்படிஷன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லார்ட் மெக்குலே இருக்கார் இல்லையா, அவரை வச்சு ஒரு லா கமிஷன் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இதை வந்து செயின்ட் ஹெலனா ஆக்ட்னு சொல்லியிருக்காங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட போதும். Next, 1853, it separated the legislative and executive functions of Governor General's Council. It established a separate Governor General's Legislative Council, which came to be known as Indian Legislative Council with 12 members. This legislative wing of the council functioned as a mini parliament, adopting the same procedure as the British Parliament. The court of directors could create a new presidency or province and appoint lieutenant governor to this province. In 1833 and 1853, 2 new provinces of Sindh and Punjab were added. In 1859, a lieutenant governor was appointed for Punjab. This act also led to the creation of Assam, Burma and central provinces. ஸோ இது பார்த்திங்கன்னா என்னென்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனுக்காக ரெண்டையும் பிரிக்கிறாங்க. லைக் கவர்னர் ஜெனரல் வந்து ரெண்டுமே பார்க்க முடியாது. ஸோ சட்டமன்றம் ஒருத்தர், அதை வந்து நிர்வாகிக்கிறது ஒருத்தர்னு சொல்லி தே டிவைடிங் அட்மினிஸ்ட்ரேஷன் லெஜிஸ்லேஷன் செப்பரேட்லி ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்துட்டு தே ஆர் கிரியேட்டிங் அ செப்பரேட் கவர்னர் ஜெனரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வித் 12 members. கவர்னர் ஜெனரலுக்கு தனியாக ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 12 members. ஃபஸ்ட்டு 4 இருப்பாங்க, அப்புறம் 3 இருப்பாங்க, இங்கே 12 members ஆயிடுறாங்க. இந்த லெஜிஸ்லேட்டிவ் விங் வந்து அப்படியே பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் மாதிரியே ஒர்க் பண்ணுறாங்க. இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இந்த லெஜிஸ்லேட்டிவ் விங்கில் இருக்காங்களே அந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை தே கேன் கிரியேட் அ நியூ பிரசிடென்சி, தே கேன் அப்பாயிண்ட் அண்ட் லெஃப்டினன்ட் கவர்னருங்கிற பர்மிஷன் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி 1833 and 1853 they are creating 2 new places like Sindh and Punjab. அப்புறம் 1859ல they are appointing a new lieutenant governor for Punjab. This act also led to the creation of Assam, Burma and central provinces. இதெல்லாம் காவ் பண்ணுறாங்க. The act provided for the appointment of separate governor of Bengal presidency. It maintained that the governor of Bengal should be different from governor general who has a head administration of whole of India. ஸோ இந்த ஆக்டில் தான் என்ன சொல்கிறாங்கன்னா பெங்காலுக்குன்னு தனி ஒரு கவர்னர் இருக்கணும், அதேமாதிரி ஜென்ரலாக இந்தியாவுக்குன்னு தனியாக ஒரு கவர்னர் இருக்குன்னு சொல்கிறாங்க. இட் இன்ட்ரடியூஸ்ட் an open competition system of selection and recruitment of civil servants. The Macaulay Committee was appointed in 1854. Actually 1833 they would recommend, they would implement it in 1853 under Macaulay Committee. It introduced for the first time local representation in Indian Legislative Council. Of the 6 new legislative members of Governor General Council, 4 members were appointed by the local governments of Madras, Bombay, Bengal, Nagra. Actually legislative council all be foreigners. இதில் அதுக்கப்புறம் இதில் தான் ஃபஸ்ட்டு வந்து லோக்கல் பீப்புளாக வந்து they are taking into consideration. ஸோ அவள் தான். இதுக்கு மீதி இருக்கிற சார்ட்டர்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு செஷனில் போடுங்க. தேங்க்யூ.